கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான விடையை நம்ம பார்க்கலாமா? ஜெபிக்கும் போது நாம் எப்படி இருக்கக்கூடாது? இதுக்கான விடை சோர்ந்து போக கூடாது. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? தேவனுடன் எப்போதும் பேசிக்கொண்டு இருப்பதை குறிக்கும் வேதாகம வார்த்தை எது? இதுக்கான பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான பதில நான் நாளைக்கான வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray continuously 1 Thessalonians 5:17. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? சாரான்ற ஒரு சிறுமி இருந்தாளா. அவ தேவனை மிகவும் நேசித்தாளா. ஒவ்வொரு காலையும் அவ எழுந்ததுக்கு அப்புறம் ஏசப்பா இந்த புதிய நாளுக்காக நன்றின்னு ஜெபிப்பாளா. பள்ளிக்கு செல்லும் போதும் இன்னைக்கு நான் நல்லா படிக்க உதவுங்கன்னு சொல்லிட்டு ஜெபிப்பாளா. பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியும் ஏசப்பா எனக்கு ஞானமும் அமைதியும் தாங்கன்னு சொல்லிட்டு மெதுவா ஜெபிப்பாளா. ஒரு நாள் அவ தோழி ரொம்பவே சோகமா இருந்தாளா. உடனே சாரா மனதுல ஏசப்பா என்னோட தோழியை ஆறுதல் படுத்துங்கன்னு ஜெபித்தாளா. இரவு தூங்க போகும் போதும் இன்னைக்கு நாள் முழுவதும் என்னோட இருந்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு சொல்லுவாளா. ஒரு நாள் அவளுடைய அம்மா கேட்டாங்களா, சாரா நீ எப்பவுமே ஜெபித்து கொண்டே இருக்கிற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. அதுக்கு சாரா சிரித்துட்டே சொன்னாலா, தேவன் எப்பொழுதுமே என்னோட இருக்கிறார், அதனால நான் அவருடன் எப்பவுமே பேசலாம்னு சொல்லிட்டு சொன்னாலா. ஜெபம் எப்பவுமே தேவாலயத்துல மட்டும் செய்வதில்லை, நம்ம எப்பவுமே எங்க இருந்தாலும் தேவனுடன் பேசுவது தான் இடைவிடாமல் ஜெபிப்பது. ஆமென்.